சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் பிரக்னானந்தாக்கும் ஹரிகிருஷ்ணா பென்டாலாக்கும் நம்ம டாடா ஸ்டீல் செஸ்ஸில் செகண்ட் ரவுண்ட்லேருந்து ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேம் வந்து நம்ம பிரகோட பர்ஸ்பெக்ட்லேருந்து தான் பார்க்க போகிறோம். என் கேமில் தான் வந்து பிளண்டர் நடந்தது. பட் இந்த கேமில் ஹரிகிருஷ்ணா வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து சில ஐடியாஸ் வந்து ட்ரை பண்ணியிருப்பார். ஸோ அதை எப்படி இவர் வந்து பர்ஃபெக்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணார் அப்படிங்கிறத இந்த கேமோட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்ல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிசிலியன் டிஃபென்ஸில் நம்ம ரொசலிமோ அட்டாக் வந்து பார்க்குறோம். பிஷப் B5, அதுக்கப்புறம் நைட் F6, நைட் C3 டெவலப் பண்ணுறாங்க. ஃபோர் நைட்ஸும் வெளியில் வந்திருக்கு. ஸோ குயின் C7, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேசல் பண்ணிடுறாரு ஹரிகிருஷ்ணா. அதுக்கப்புறம் பிறகு வந்து நைட் D4 விளையாடுறாரு. ஸோ ஜஸ்ட் பிஷப் வந்து சேஸ் பண்ண பார்க்குறாரு. ஸோ பிஷப் வந்து மூவ் பண்ணுறதுக்கு பதில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் E1 விளையாடுறாரு. ஸோ ரூக் E1க்கு அப்புறம் பான் டு A6. இந்த நிலையில் வந்து பிஷப் வந்து கேப்சர் பண்ணுறதுனால பெரிய இஷ்யூ வராது. ஏன்னா நைட் எக்ஸ் B5 வந்தாக்கா குயின் அட்டாக்ல இருக்கும். அப்போ குயினை வந்து திரும்ப மூவ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் வந்து லீடிங் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போய் கேப்சர் பண்ணி இன்வைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்கும். பானை உள்ள புஷ் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் உங்களுக்கு டெவலப்மெண்ட்டும் சரியாக இல்லை. அந்த காரணத்தினால ஜஸ்ட் A6 மட்டும் விளையாடுறாரு. A6க்கு அப்புறம் பிஷப் F1 போகுது. ஸோ ரூக் E1ஓட இன்னொரு மூவ் ஆர் அதோட ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்புக்கு கிடைக்குது. ஸோ நைட் டு G4 ஒரு ஃபிஷிங் போல் மாதிரியான ஒரு ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ணுறாரு. ஸோ இது ரொம்ப காமனான ஒரு ட்ராப்பிங் ஐடியா தான் இந்த இடத்துல. சும்மா ஐடியா என்னன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ குயினை வந்து H2ல வச்சு செக்மேட் பண்ணோம். பட் ஒன்லி காட் யாருன்னா நைட்டு. ஸோ நைட் இன்ட்டு F3 வெட்டிட்டு நம்ம வந்து செக்மேட் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் G3, நைட் இன்ட்டு F3 செக்கு, குயின் இன்ட்டு F3 வந்ததுக்கப்புறம் நைட் E5 போட்டு திரும்ப குயின் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. குயின் E2 போனதுக்கப்புறம் E6. இந்த பொசிஷனில் வந்து பென்டாலா என்ன திங்க் பண்ணுறாரு, ஹரிகிருஷ்ணா என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, இன்னும் நான் வந்து பிளாக் வந்து டெவலப்மெண்ட் பண்ணாதது சரியாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் டெவலப் ஆகிருக்கு. சென்டரில் ஒரு C5 பான் மூலிமா சென்டர் கண்ட்ரோல் பண்ணுறாரு. இது எப்படியாவது பனிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அக்ரெசிவாக விளையாட ஆரம்பிக்கிறாரு. நம்ம மூவ் நம்பர் 11 பார்த்துட்ருக்கோம். இங்கே வந்து பிறகு D6 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் E3, நைட் C6, அதுக்கப்புறம் F4. ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலாக பிஷப் F1 மட்டும் ஸ்டக் ஆன மாதிரி தெரியும். பட் அதை தவிர்த்து ஒயிட்டோட பிளேயிங் ஸ்டைல் ஆர் பீஸ் பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி தெரியும். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ F4க்கு அப்புறம் பிஷப் E7 வந்து டெவலப் பண்ணி கேன்சல் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. ஸோ குயின் F2 போட்டு இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட்டு உள்ளே ஜம்ப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக குயின் F2 போட்டு, அது மட்டும் இல்லாமல் பானை வந்து D4க்கும் புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து இங்கே உணர்த்துறாரு. அதுக்கப்புறம் வந்து பிறகு கேன்சல் பண்ணிடுறாரு. கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பிஷப் G2, பிஷப் G2க்கு அப்புறம் பிஷப் D7. ஸோ கம்ப்ளீட்டட் த டெவலப்மெண்ட். ஸோ ஒரு ரூக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு, எல்லா பீஸும் டெவலப் ஆகிடுச்சு. பட் என்னென்னா ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது பிறகுக்கு. அதே போல் பீஸுக்கும் பெருசாக பெட்டரான ஸ்கொயர்ஸ் கிடையாது. இது எப்படி அன்டாங்கிள் பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். G4. ஸோ G4 வந்து ரொம்ப அக்ரெசிவான மூவ். G4க்கு அப்புறம் இவர் B5 குயின் சைடு எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் அவர் H4மே வந்து விளையாடுறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சிப்பாய்களோட அணிவகுப்பு ரொம்ப பார்க்குறதுக்கு விஷுவலாக நமக்கு பார்வைக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஓட்டைகள், அதாவது ஹோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வந்து உருவாக்கிட்டு வந்திருக்கு. தட் மீன்ஸ் என்னென்னா பெரிய வீக்னஸஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாங் டேர்மில் வந்து பார்க்கும்போது பெரிய பிரச்சனை ஆகும். நைட் டு D4க்கு அப்புறம் கேமில் ரூக் C1 வந்து பார்க்குறோம். ஜஸ்ட் ப்ரொஃப்ளாக்டிக்காக வந்து இங்கே ஏதாவது ஃபோர்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறாரு. அதே போல் இந்த பொசிஷனில் பிஷப் இன்ட்டு D4, பிஷப் இன்ட்டு D4, சாரி பான் இன்ட்டு D4னா ஒரு பான் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ குயின் இன்ட்டு D4 ஆடும்போது. பட் இங்கே இன்னொரு பானுமே வந்து பிளாக் வந்து கேம்பிட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஐடியா என்ன பண்ணால் கம்ப்ளீட்டாக குயினை வந்து மிஸ்பிளேஸ் பண்ண வச்சுட்டு, எக்ஸாம்பிள் இப்போ வந்து குயின் டெக்ஸ் B4 இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் தென் ரூக் B8. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குயினை நீங்கள் D4 போனீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு D5. உங்களுக்கு வந்து இந்த பானை வெட்டுறதுக்கான நேரம் கிடையாது. ஏன்னா பிஷப் C5 வரப்போகுது. ஸோ அதனால் பிஷப் C5 வந்து நீங்கள் கிங்கே நீங்கள் மூவ் பண்ணாலும் குயின் வந்து ட்ராப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால நீங்கள் ப்ரொஃப்ளாக்டிக்காக குயினை ஆர் கிங்கை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. தென் அகெயின் குயின் டேக் F4 இருக்குது. அதனால தான் இந்த பொசிஷனில் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை நம்ம வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணுறதுனால. ஸோ குயின் F2 விளையாடுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது தென் ரூக் டேக்ஸ் B2. ஸோ ரூக் டேக்ஸ் B2, நைட் இஸ் ஹேங்கிங். ஸோ நைட் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா தென் C2 இஸ் கான். ஸோ இப்படி ஒரு பாடுக்கு நம்ம ஆசைப்பட்டு மொத்த கேம்பையுமே வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இந்த பொசிஷனில் அதிகமாக இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு டாக்டிக்கல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ணுறாரு பிறகு. அதை வந்து வெட்டல அவர் ஆக்சுவலாக ட்ராப்பில் மாட்டல. ஸோ ரூக் C1, அதுக்கப்புறம் ரூக் E8.
ஸோ அதுக்கப்புறம் நைட் E2. நைட் இப்போது ரியல் சேலஞ்ச் இது நீங்கள் இப்போது ரியாக்ட் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைனா அவர் C3யும் விளையாட போகிறாரு, அல்லது அவர் வந்து 3 டைம்ஸ் வந்து கேப்சரும் பண்ண போகிறாரு, ப்ளஸ் C3யும் வரப்போகுது. ஸோ நைட் இன்ட்டு E2, ரூக் டேக்ஸ் E2, D5, D5க்கு அப்புறம் G5. ஸோ G5னா அவர் வந்து கிங் சைடில் எனிவே நம்ம வந்து வீக்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை அதிகப்படியான ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து எடுத்துக்கிறதுக்கிட்ட முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. D4, அதுக்கப்புறம் பிஷப் டு D2, பான் C4. ஸோ அவர் கிங் சைடில் போகிறாரு, இவர் வந்து குயின் சைடில் போகிறாரு. ஸோ இங்கே அகெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் வந்து கேப்சர் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளான டாக்டிக்கல் ரீசன் தான். ஸோ பிஷப் C5 இருக்குது. ஸோ C3 விளையாடுனதுக்கப்புறம் அவர் D இன்ட்டு C3 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C3, தென் பான் டு F6. ஸோ பான் டு F6க்கு அப்புறம் G6 வந்து விளையாடுறாரு, H இன்ட்டு G6. இந்த இடத்துல ஒரு பான் வந்து அவருக்கு போயிடுது. ஆக்சுவலாக ஒரு பான் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் பிறகுக்கான வந்து வீக் பான் தான். ஆனால் எல்லா பானும் வந்து சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம் ஃப்யூச்சரில். ஸோ D இன்ட்டு C4 ஆடின உடனே அவர் என்ன பண்ணார், B இன்ட்டு C4 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் பான் டு B3. ஸோ பான் டு B3, ஏன்னா இந்த குயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பானோட பான் வந்து குயினுக்கு நேராக தான் பின்னில் இருக்குது, அது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது முயற்சி பண்ணி அந்த பானை வின் பண்ண பார்க்குறாரு. ஸோ பிஷப் C5, பிஷப் B3, டேக்ஸ் சொல்லி அந்த பிஷப்பை வந்து ட்ரேட் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பான் டு G5. ஸோ பான் டு G5 விளையானதுக்கப்புறம் அவர் F5 வந்து புஷ் பண்ணுறாரு. சப்போஸ் இந்த பொசிஷனில் வந்து நம்ம இன்பிட்வீன் மூவ் மாதிரி இதை விளையாடலாமான்னு கேட்டிங்கன்னா குயின் டேக்ஸ் F4 இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா பெட்டர் மூவ். ஸோ பான் டு F5, குயின் டு F4. ஸோ இதே மாதிரி குயின் ட்ரேட் பண்ண பார்க்குறாரு. அதுக்கப்புறம் குயின் டேக்ஸ் F2. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரேட் பண்ணதுக்கப்புறம் அந்த பின் இல்லை, அதனால் அந்த பானை திரும்ப வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபைனலாக G பானை வெட்டிடுறாரு. டபுள் பான் தான், வீக் பான் தான், பட் இருந்தாலும் எக்ஸ்ட்ரா பானு. ஸோ ரூக் C7. இது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போனால் கேம் வந்து கண்டிப்பாக ட்ரா தான் ஆகணும். ஸோ என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிஷப் டு B5, அதுக்கப்புறம் பிஷப் H3, E takes F5, E takes F5. அண்ட் இங்கே G பான் வந்து பார்த்திங்கன்னா வீக் பான். அண்ட் ஒயிட்டுக்கு இந்த ரெண்டு பானுமே வீக் பான் தான். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம் என்னன்னா, சேம் கலர் பிஷப் தான். ரூக் என் கேம் ரூக்ஸை ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது பிளாக் வின் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே என்னமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் ஒரு ரூக்கை மட்டும் ட்ரேட் பண்ணிவிட்டு பென்டாலா வந்து ரூக்கை ட்ரேட் பண்ணுறதை மறந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் ரூக்கை ட்ரேட் பண்ணாலும் இந்த கேம் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கிறது கம்ப்யூட்டரோட சஜஷன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட டைம் கண்ட்ரோல் ஃபஸ்ட் டைம் கண்ட்ரோல் வந்து முடிய போகுது. ஸோ ரூக் D7. இந்த இடத்துல நீங்கள் ரூக்கை வந்து ட்ரேட் பண்ணாலும் கேமை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டரோட சஜஷன். பட் இங்கே அவர் அந்த மாதிரி இல்லைன்னு நினைக்கிறாரு, அதனால் கிங்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ கிங் மூவ் பண்ணதுக்கப்புறம் பானை B4ல் லைட் ஸ்கொயர்லேருந்து டார்க் ஸ்கொயருக்கு மாற்றுறாரு. ஸோ கிங் F6 வந்ததுக்கப்புறம் ரூக் F8 செக். ஸோ இந்த பொசிஷனில் வந்து ரூக் F8 செக் வச்சதுக்கப்புறம் அவர் ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுறாரு. இங்கேயுமே வந்து கேப்சர் பண்ணிட்டு கேமை ட்ரா ஹோல்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். ரூக் C7 வந்ததுக்கப்புறம் ரூக் B6 செக் வைக்கிறாரு, இங்கேயுமே பிளாக் பண்ணுறாரு. இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு. ஆனால் அவர் இங்கேயும் வந்து வெட்டலை, அதுக்கு பதில் ரூக் B7 போகிறாரு. ஸோ ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்ண விட்டுறாரு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுடைய பான் வந்து டார்க் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, இந்த பிஷப் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து இந்த பானை டார்கெட் பண்ண முடியுன்றது தான் ஐடியா. ஸோ கிங் F2 போனதுக்கப்புறம் ரூக் D3 போகிறாரு. ரூக் D3 போனதுக்கப்புறம் பிஷப் H5 அண்ட் தென் நீங்கள் ரூக் D7 ஆடுறாரு. இதுக்கு பதில் அவர் வந்து ரூக் H3 விளையாடாரு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் வந்து தக்க வச்சுக்க முடியும். ரூக் H2 செக், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு செக் வச்சு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனை வந்து நம்ம கொண்டு போக முடியும். நம்மளோட ஐடியா என்ன அப்படின்னா இந்த பக்கம் ஒரு பாஸ் பான் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த பான் வந்து இந்த பானை பாதுகாப்பு கொடுத்துக்கும். ஸோ நம்ம கிங்கை யூஸ் பண்ணி இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு இந்த பானை புஷ் பண்ணி கேமை வின் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்படியுமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். பட் இங்கே ரூக் D7 விளையாடுறாரு. இங்கேயும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் சான்ஸ். ஸோ ரூக் இன்ட்டு ரூக் அடித்தாலே கேம் வந்து ட்ரா பண்ணலாம். பட் ரூக் B8 வந்து விளையாடுறாரு. ஸோ ரூக் B8 தான் ஃபைனல் பிளண்டர் ஆஃப் த கேம். ஏன் பிளண்டர் அப்படின்னா இப்போ கிங்கால் வந்து இம்ப்ரூவ் ஆக முடியும், ப்ளஸ் பானும் வந்து ட்ராப் ஆகிடுது. அங்கே டாக்டிக்கலாக எதுவுமே ஒர்க்கும் ஆகலை. ஸோ ரூக் F8 செக் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் இந்த செக்கு பிரகுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான செக்கு தான். ஏன்னா கிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீக் பானை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ இந்த பொசிஷனுக்கு ஸோ பிஷப் G6 வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கிங் D4, ரூக் C8 ரூக்கை வச்சு கிங்கை கட் ஆஃப் பண்ண பார்க்குறாரு. பட் ஆக்சுவலாக ரூக்கை வந்து C6 ப்ரிப்பேர் பண்ணுறாரு அவர். பிஷப் H5 ரூக் C6 வச்சதுக்கப்புறம் ரூக் G8 போய்ட்டு அடுத்த பானை அட்டாக் பண்ணுறாரு. நம்ம அவசரப்பட தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் ரூக் C7 விளையாடிட்டு அந்த கட் ஆஃப் என்ன சொல்கிறது 6 C5ல் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கு கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த கவர் மூலயமா கிங் வந்து B5க்கு வந்து போக முடியும் அண்ட் கேப்சர் பண்ண முடியும் இந்த பானை. ஸோ கிங் C3க்கு அப்புறம் பிஷப் D1, கிங் டேக்ஸ் B4. now 3 pawns up. அண்ட் 3 pawns up மட்டும் கிடையாது, கிங் G4 ஆனதுக்கப்புறம் அவர் சிம்பிளாக A5 ஆடுறாரு.
அண்ட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இது கொஞ்சம் ப்ரீமெச்சூர்டாக தெரியும் நிறைய பேருக்கு, கேமை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமே, ஏன்னா இது எல்லாமே வீக் பான் தான். அப்படி இருந்தும் ஏன் ரிசைன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்போ இந்த பானை வெட்டிடலாம், வெட்டினதுக்கப்புறம் A4 வரும். இப்போ A4க்கு அப்புறம் நீங்கள் சப்போஸ் இந்த பானையை நீங்கள் டார்கெட் பண்ணுற வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் A3 விளையாட போகிறேன். நீங்கள் இங்கே வெட்ட முடியாது. சப்போஸ் நீங்கள் வெட்டினாலும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்கொயர் தான். அந்த ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக வந்து A2 புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிஷப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து குயினை ப்ரமோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காரணத்தினால தான் பென்டாலா வந்து இந்த பொசிஷனில் வந்து கிங் G4 A5க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ப்ரக் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீலில் ஃபஸ்ட் விக்டரி வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிளிஃபைடான என் கேம் தான். இதில் வந்து தோல்வி ஆகுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசனை பண்ணுற மாதிரி தெரியும். பட் இது போல் தான் வந்து வேர்ல்டு சாம்பியன்லுமே நடந்தது, நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் என் கேம் வந்து எப்பொழுதுமே வந்து என்ன சொல்கிறது, டிஃபிகல்ட்டான ஒரு ஃபேஸ் எல்லாருக்குமே. ஸோ அந்த விதத்தில் இன்ஃபேக்ட் ஹரிகிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என் கேம் மாஸ்டர் ஆர் என்ன சொல்ல விசார்ட்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு என் கேம் எக்ஸ்பர்ட் அவர். பயங்கரமான ஒரு பிளேயர் என் கேமில். பட் அவருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மிஸ்பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அதை அழகாக வந்து இங்கே ப்ரக் வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.